ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு காலிதியா vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு அன்பாக்சிங் வீடியோ ப்ளஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் திஸ் மேட்ரஸ் தான் பார்க்க போகிறோம். எனக்கு இதை வாங்குறப்ப லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இதை பற்றி ஆனால் நிறையாவே வீடியோஸ் இருக்குது யூடியூப்லேயே. பட் எனக்கு அதெல்லாம் ட்ரஸ்ட் ஒர்த்தியாக நம்பலாமா வேணாமா, இல்லை இது ஜஸ்ட் ப்ரொமோஷனுக்காக இப்படி வீடியோ போட்டிருக்காங்களாங்கிற நிறைய டவுட்ஸ் எனக்கு இருந்துச்சு. பட் என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட்லாம் வேணாம். அஸ் ஏ கஸ்டமராக நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஜஸ்ட் என் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஒரு 1 year ago நான் இந்த மேட்ரஸ் வாங்கியிருந்தேன். நான் வாங்கி ஒரு 10 days யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லலை. இந்த மேட்ரஸ் வாங்கி நான் 1 years ஆகுது. இதை நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு இப்போ தான் வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி என் ரூமுக்கு ஒரு மேட்ரஸ் வாங்கணுங்கிறப்ப தான் நான் இதை சூஸ் பண்ணேன். பட் எனக்கு நிறையாவே கன்ஃபியூஷன் இருந்துச்சு. வெப்சைட் போவேன், ஆட் டு கார்ட் போடுவேன், வாங்க மாட்டேன், வந்துடுவேன். இதே மாதிரியே ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறமேல நிறையா வீடியோஸ் இதை பற்றி ரெஃபர் பண்ணேன். எல்லாருமே பாசிட்டிவாக தான் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ப்ளஸ் நமக்கு ஆடுமே வரும் டெலிவிஷனில். அதுலேயுமே 100 days ரிட்டர்ன்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு பயம், நம்ம ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் வாங்குகிறோமே, நம்ம சரௌண்டிங்கில் யாருமே ஆன்லைனில் வாங்கி மேட்ரஸ் யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஒரு பயம் இருந்துச்சு. வாங்கி ஒரு நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது, அமௌண்ட்டு ரிட்டன் போடலாங்கிறத விட அது ஒரு லாங் ப்ராசஸாக இருக்குமோ, இது சரியாக வருமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு எனக்கு. அதை நான் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் டேஸ்லேயே, அவங்க சொன்ன டேஸ்லேயே எனக்கு டெலிவர் ஆகிடுச்சு. டெலிவர் ஆகி நான் உடனே அதை அன்பாக்ஸ் பண்ணல. ஏன்னா மேரேஜ் டயத்தில் ஓகே நிறைய வேலை இருந்ததுனால உடனே அன்பாக்ஸ் பண்ணாமல் மேரேஜுக்கும் பரிசம் ஃபங்க்ஷனுக்கும் 1 week தான் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. பரிசத்துக்கு முதல் நாள் நான் இதை நானே என் கசின்ஸ் எல்லாமே சேர்ந்து என் கசின்ஸ் என் சிஸ்டரும் ஓப்பன் பண்ணாங்க. நான் ஜஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க அழகாகவே அதுக்கு ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு கத்தி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம ஷார்ப்பான மெட்டீரியல் வச்சு நம்ம அந்த இதை இது பண்ணுறப்ப டியர் ஆக சான்ஸ் இருக்குங்கிறதுனால அவங்க அதுக்கு அழகாகவே கொடுத்துட்டாங்க. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு மேட்ரஸ். ப்ளஸ் நமக்கு நான் சைஸை கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். நம்ம கஸ்டமைஸ் பண்ண மாரி கரெக்டாக வந்துருந்துச்சு. என்னோடய கட்டிலுக்கும் அது கரெக்டாகவே ஃபிட் ஆச்சு. நான் 8 inch ஆர்டர் போட்டிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணியிருந்த மேட்ரஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸ், அதாவது ஷேப் சென்ஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸ் கிளாசிக் சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு. இது நான் வாங்கி 1 year ஆகுது. அப்போ ஒயிட் கலர் மட்டும்தான் அவைலபிள் இருந்துச்சு. ஆனால் இப்போ க்ரேலாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு நம்ம மேட்ரஸ்னு வெளில போய் பார்க்குறப்பையும் காசு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயுமே இருக்குது. ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, மீடியமான ரேஞ்ச் தான். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லலாம். நம்ம அது மட்டும் இல்லாமல் இன்ச்சை கரெக்டாக சூஸ் பண்ணணும். நான் 8 inch சூஸ் பண்ணியிருந்தேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கரெக்டாக இன்ச் சூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் டியூரபிலிட்டியும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மேட்ரஸுமே நமக்கு லாங் லைஃப் டைம் கொடுக்கும். இதுக்கு நிறையாவே பெனிஃபிட் இருக்குது. நமக்கு 10 years வாரண்ட்டி இருக்குது. யூஸ் பண்ணி பிடிக்கலன்னா 3 monthக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் கஸ்டமர் சர்வீஸுமே நல்லா இருந்துச்சு. நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, நான் ஆர்டர் பண்ணது ஹோம் டெலிவரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது என்னோடய அட்ரஸ் கொடுத்து என்னோடய பிளேஸ்க்கு டெலிவர் பண்ணுற மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் என்னன்னா கொரியர் சைட்லேருந்து கும்பகோணம் ரீச் ஆகிடுச்சு. நீங்கள் தான் பிக் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க. மேரேஜ் டயத்தில் எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. ஸோ ஆள் யாருமே இல்லை போய் வாங்குறதுக்கு. நான் எங்களால் வர முடியாது. நாங்கள் ஹோம் டெலிவரி ஆப்ஷன் தான் இது பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் தான் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். திருப்பி 2 times கால் வந்துச்சு. பட் நான் இதே ரெஸ்பான்ஸ் தான் பண்ணேன். எங்களால் எடுக்க முடியாது, நீங்கள் தான் கொடுக்கணும். அப்புறம் நம்ம இது டெலிவர் ஆகலைன்னு சொல்லிட்டு வேக்ஃபிட்லேருந்தே நம்ம கொடுத்துருந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஏன் இன்னும் உங்களுக்கு வரல, நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்களா இல்லை எப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கொரியர் சைட்லேருந்து கொடுக்க மாட்டுறாங்க. அங்கே 14 to 15 kilometer தள்ளி இருக்குது. அங்கே வாங்கிக்க சொல்கிறாங்க. எங்களால் அங்கே போய் வாங்க இப்போ முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க உடனே கொரியர் சைட்லேருந்து பேசி அரேஞ்ச் பண்ணி நமக்கு வீட்டுக்கே டெலிவர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு அவங்க சொன்ன டேஸ்லேருந்து ஒரு 2 to 3 days டிலே ஆச்சு. பட் எந்த ஒரு டேமேஜும் இல்லை, நல்லாவே ரிசீவ் ஆச்சு. நான் இது எப்படின்னா, நமக்கு மேட்ரஸோட பில்லோ வராது. மேட்ரஸ் மட்டும் தனியாக தான் இருக்கும். பில்லோ வேணால் நம்ம பில்லோ தனியாக வாங்கிக்கணும். நான் ஒரு 4 பில்லோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் பெட் ஒயிட்டாக இருக்கிறதுனால ப்ரொடக்டர் ஒன்று வாங்கிக்கிட்டேன். ப்ரொடக்டருமே நம்ம தனியாக வாங்கிக்கணும். இது எல்லாமே தனித்தனியாக தான் வாங்கிக்கணும். இது எல்லாமே ஒன்றாவே நமக்கு டெலிவர் ஆகிடுச்சு.
நீங்களுமே ஆன்லைனில் மேட்ரஸ் வாங்கலாங்கிற ஒரு டவுட்டில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். நோ டவுட் நல்ல ஒர்த்தாக தான் இருக்குது. எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஒரு உடம்பு வலி அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அதனால எனக்கு இந்த மேட்ரஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவ்வளோ டேஸ் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல. உங்களுக்கு சப்போஸ் நான் வாங்கின மேட்ரஸ் வாங்கணுன்னா நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்குமே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணலாம். அமேசான் லிங்க்குமே இருக்கும், வெப்சைட்டோட லிங்க்கும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ப்ரொடக்டரை வந்து நான் கிரே கலரில் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நமக்கு இது ஒயிட்டாக இருக்கிறதுனால அது கிரேயில் இருக்குதோன்னு செலக்ட் பண்ணியிருந்தேன். ப்ரொடக்டர் வந்து ஒர்த்தாங்கிற டவுட் எனக்குமே இருந்துச்சு. ஓகே, வாங்குறப்பே நம்ம எல்லாமே செட்டாக வாங்கிடலாம், அதுக்கப்புறம் தனித்தனியாக வாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே செட்டாக வாங்கிட்டேன். அது ஒயிட்டை வந்து கரையாக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் முக்கியமாக நான் ப்ரொடக்டர் வாங்கினதே. இதுக்கு மேலே நம்ம பெட்ஷீட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இது வந்து நமக்கு ப்ரொடக்ட் பண்ணோங்கிற மாரி. அதே மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, கல்யாணத்துக்கு முத நாள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும், நிறையா குட்டீஸ்லாம் வருவாங்க தான். அப்போ வந்து சின்ன பையன் ஒருத்தன் வந்து காஃபி குடிக்கிறப்ப தெரியாமல் பெட்ஷீட்டில் ஊற்றிடுச்சு. பெட்ஷீட்லேருந்து ப்ரொடக்டரில் அந்த கரை இருந்துச்சு, பட்டு மேட்ரஸில் அந்த கரை இல்லை. நம்ம ப்ரொடக்டர் வேணால் வாஷ் பண்ணிக்கலாம், வாஷபிள் தான். ஸோ எந்த ஒரு பயமும் இல்லைல்ல, நமக்கு பெட் கரையாகாது. அதனால அது நமக்கு யூஸ்ஃபுல் தான், ப்ரொடக்டருமே யூஸ்ஃபுல் தான். நம்ம வந்து ஏன் இதெல்லாம் வாங்க வேணாம்னு நினைக்காம வாங்குறப்ப எல்லாமே செட்டாக வாங்கிட்டோன்னா நமக்கு வந்து அதோட டியூரபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெட்டோட திக்னஸை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். நான் வந்து 8 இன்ச் சூஸ் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க வாங்குற மாதிரி இருந்தால். ஓவரால் வேக்ஃபீட்டோட இந்த மேட்ரஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இதை நான் ஒரு ஒர்த் பையாக தான் கன்சிடர் பண்ணுவேன். நீங்களுமே மேட்ரஸ் வாங்குகிற ஐடியாவில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேக்ஃபீட்டோட இந்த மேட்ரஸை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி வாங்கலாம். ஒர்த்தபிள் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு என்னென்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுங்கிறதையும் சொல்லுங்கள், நான் ரிவ்யூ பண்ணுறேன். தென் ஓவரால் லுக் இப்படி தான் இருந்துச்சு லாஸ்ட்டாக பெட்ஷீட்லாம் போட்டதுக்கப்புறம். இது வந்து பர்ஸ் அன்றைக்கி மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் பண்ணுறப்ப எடுத்தது. அதை நான் ஜஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். See you all in next interesting video. Until then, bye from Kalidia Vlogs. See you.